ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை காலையில் ஒரு பேட்ச் வந்து கொரியர் போட்டு வந்துட்டாங்க. இப்போ கொஞ்சம் இருந்துச்சு, அதனால் ஜெய்குட்டி அவங்க அப்பாவும் கொரியர் போட போயிட்டாங்க. ஸ்கூல் லீவ் அப்படிங்கிறதுனால ஜெய்குட்டி அவங்க அப்பா கூட சேர்ந்து கிளம்பிட்டான். சோப்பு ரெடி ஆகி வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் குளிப்போம் அப்படின்னு சொல்லி 2 குழந்தைங்களுமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோப்பு செட் ஆனதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு சோப்பு எடுத்துகிட்டு குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தற்சார்பு வாழ்க்கை ரொம்பவே பிடிக்கும். நமக்கு வேணுங்கிற பொருளை நாமளே உருவாக்கி அதை வந்து பயன்படுத்துறது தாங்க. அந்த மாதிரி செய்யும் போது அதில் ஒரு தனி சுகம் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளால் இந்த கெமிக்கலை அவாய்ட் பண்ண முடியல அப்படின்னாலும் பாதிக்கு பாதியாவது குறைச்சி கொஞ்சம் வந்து ஆரோக்கியமான வாழ்க்கையை வந்து வாழ பார்க்கணும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சோயாபீன்ஸ் போட்டு தக்காளி சாதம் தாங்க செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் குழந்தைங்க வந்து ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு பிரெட் ஜெல்லி ரெடி பண்ணாங்க. ஆனால் வந்து அது கரெக்டாக வரல. யாருக்காவது பிரெட் ஜெல்லி வந்து பேக்கரி ஸ்டைலில் செய்ய தெரியும் அப்படின்னா எனக்கு வந்து சொல்லுங்கள், நான் அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன். எனக்கும் அதோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும், ஆனால் எனக்கு செய்ய வரல. நாளைக்கு சண்டே, நம்ம எப்படி சிக்கன் மட்டன் எடுப்போம், அதுக்காக இட்லி தோசைக்கு மாவாட்டியாச்சு.